என் நண்பனின் திருமணத்திற்காக வெளியூர் சென்றுவிட்டு மீண்டும் என் ஊருக்கு வந்து இறங்கிய நான் அங்கே சந்தித்த ஆண்டி கூட எப்படி சம்பவம் செய்தேன் என்று கதையை உங்களுக்கு சொல்கிறேன். வாருங்கள், கதைக்கு போகலாம். நான் உங்கள் மணி. என் 2 சக்கர வாகனத்தை எடுப்பதற்காக வாகன காப்பகத்திற்கு சென்றேன். அடடா, இன்று நரிமுகத்தில்தான் விழித்திருக்கிறோம் என நினைத்தேன். காரணம், அங்கே ஒரு அம்சமான பெண் தன் வண்டியை எடுத்துக் கொண்டிருந்தாள். இவள் யார்? எங்கே இருக்கிறாள் என பார்க்க வேண்டும் என நினைத்துக்கொண்டு என் வண்டியை எடுத்தேன். நேரம் காலம் தெரியாமல் அது ஸ்டார்ட் ஆக மறுத்தது. அதற்குள் அவள் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு போனாள். வண்டி மீது கோபமாக வந்தது. வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்தேன். ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகியது. தூரத்தில் அவள் போவது தெரிந்தது. அவளை பின்தொடர்ந்து சென்றேன். சிக்னல் ஒன்றில் நான் மாட்டிக்கொள்ள அவள் அதை கடந்து சென்று விட்டாள். சிக்னலில் நொடிகள் குறைந்து கொண்டே வந்தது. இன்னும் 15 வினாடிகள் இருக்கும்போதே டிராபிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பெண் போகும்படி சைகை செய்தார். ஐயோ, இவளை இவ்ளோ நேரம் பார்க்காமல் போய்விட்டேனே என என்னையே கேட்டுக்கொண்டேன். வட்டமுகம், கெண்டை மீன் கண்கள், அழகு சிலை போல் இருந்தாள். என்ன மேடம், அதுக்குள்ளே போக சொல்றீங்க? அங்க ஒரு வண்டியும் இல்ல, அதான் போக சொன்னேன். இவ்ளோ பேசுறீங்களே, ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம், செய்றேன். என் வீடு 3ஆம் மைல் தாண்டி இருக்கு. என் வண்டி வேற பஞ்சர். கொஞ்சம் அங்க விட முடியுமா? சரி, வாங்க மேடம், கொண்டு விடறேன். அவள் வண்டியில் ஏற அவள் வீட்டில் கொண்டு விட்டேன். அவள், உள்ள வாங்க சார் என அழைக்க உள்ளே சென்றேன். அது சிறிய வீடாக இருந்தாலும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. உள்ளே கட்டிலில் ஒருவர் படுத்திருந்தார். இவர்தான் எங்க அப்பா. எங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. எங்க அண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார். நானும் அப்பாவும் மட்டும்தான் இங்கே என சொன்னாள். உன் பெயர் என்ன என்று கேட்டேன். என் பேர் தீபா. உங்க பெயர் என்றாள். என் பேர் மணி. நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது எனக்கு இன்னொரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள். நான் என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள், செய்கிறேன் என்றேன். கிச்சனில் உள்ள ஒரு அடுப்பை எடுத்து வந்து என்னிடம் காண்பித்தாள். இந்த அடுப்பு ரொம்ப நல்லா எரியவில்லை என்றும் இதை யாரும் சரி செய்ய முடியவில்லை என்றும் உங்களால் முடிந்தால் இது சரி செய்து கொடுங்கள் என்று கூறினாள். நானும் அடுப்ப பார்த்து, என்ன மேடம், ரொம்ப நாளா இந்த அடுப்பு யூஸ் பண்ணாம இருக்க போல, இந்த அடுப்பு சரி செய்ய கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாதான் சரி செய்ய முடியும் என்று கூறினேன். அவளும் பொறுமையாவே வேலை பாருங்க, இந்த அடுப்ப சரி பண்ணி கொடுத்தா போதும் என்று கூறினாள். முதலில் அடுப்பில் மேலிருந்த பொருட்களை ஒன்று ஒன்றாக கழற்றி எடுத்து வைத்தேன். ரொம்ப நாள் வேலை செய்யாத அடுப்பு என்பதால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பின் மீது உள்ள நெட் போட்டுகளில் தேய்த்தேன். தேங்காய் எண்ணெயில் நன்றாக ஊறியவுடன் நெட் போல்டுகளை கழட்ட வசதியாக இருப்பது. பிறகு அடுப்பின் மீது கை வைத்து ரொம்ப நேரம் சுத்தம் செய்தேன். இப்பொழுது அடுப்பு புதுப்பிக்க ஆரம்பித்தது. பார்ப்பதற்கு நன்றாகவும் அடுப்பு இருந்தது. இப்போது திரியை அடுப்பில் வைத்து பற்ற வைத்தேன். அடுப்பு நன்றாகவே எரியத் தொடங்கியது. இப்போது மேடம் என்னை பார்த்து, அடுப்பு நன்றாக எரிகிறது என்று சொன்னார்கள். ஒரு வழியாக அடுப்பை சரி செய்து வீட்டு ஹாலில் வந்து அமர்ந்தேன். தீபா எனக்கு குடிக்க சில்லென்று ஆரஞ்சு பழம் ஜூஸ் ஊற்றி தந்தாள். அப்போது எங்கள் கைகள் உரசிக்கொண்டன. கண்கள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டன. பார்வைகள் காதல் அலையை பரிமாறிக் கொண்டன. நான் அவள் கையிலிருந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் வாங்கி குடித்தேன். டம்ளரை திரும்பக் கொடுக்கும்போதும் எங்கள் கைகள் உரசிக்கொள்ள தீபா மெல்லிய புன்னகையை சிந்தினாள். அப்போ நான் வர்றேன், நீங்க என் வீட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வரணும் என சொல்லிவிட்டு கிளம்பினேன். மறுநாள் மதியம் வேலை முடிந்து அவள் நிற்கும் சிக்னலுக்கு போனேன். சாலையில் கூட்டமில்லை. தீபா என்னை பார்த்ததும் சிரித்தாள். நானும் சிரித்தேன். அவள் அருகில் சென்று, எங்க வீட்டுக்கு போவோமா என கேட்டேன். இருங்க சார், என்ன அவசரம்? என் வேலை முடிய வேண்டாமா? சரி, முடிச்சிட்டு வா, நான் ஓரமா நிற்கிறேன். வேலை நேரம் முடிந்ததும் தீபா வந்தாள். இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட வரவா என்று கேட்டாள். வாங்க மேடம், வாங்க என சொல்ல வண்டியில் ஏறினாள்.
நாங்கள் இருவரும் என் வீட்டுக்குப் போனோம். எங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு. பார்க்க மாளிகை போலிருக்கும். எங்க அப்பாவின் நன்கொடை. தீபா வண்டியிலிருந்து கீழே இறங்கினாள். என் வீட்டின் பெரிய கேட்டை திறந்து வண்டியை நிறுத்திவிட்டு அவளை அழைத்தேன். உள்ள வாங்க மேடம், வலது காலை எடுத்து வச்சு வாங்க என்றேன். தீபா புன்சிரிப்போடு உள்ளே வந்தாள். நான் தீபாவை என் அம்மாவின் ரூமுக்கு உள்ளே அழைத்து சென்றேன். கட்டிலில் என் அம்மா படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இவங்கதான் எங்க அம்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்த அதிர்ச்சியில் பக்கவாதம் வந்ததால் படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். ஒரே தங்கை, திருமணம் முடிந்து சென்னையில் இருக்கிறாள். நானும் அம்மாவும் மட்டும்தான் என்றேன். தீபா, ரொம்ப கஷ்டம்தான் உங்களுக்கு என்றாள். அப்படியெல்லாம் இல்ல. அம்மா ஒரு பாரமா? ஆமா, உங்க அப்பாவை யார் பாத்துப்பா? பக்கத்து வீட்டு அக்காவிடம் சொல்லிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க பாத்துப்பாங்க என்றாள். அப்பா, பாவம்லா. அதான். வா, வீட்டை சுத்தி காட்டுகிறேன் என அவள் கையை பிடித்தேன். விடுங்க, நானே வாரேன். கையை தொட்டா குற்றமா? அப்படியெல்லாம் இல்லை. சும்மாதான். நான் ஒவ்வொரு அறையாக காட்டினேன். தீபா வியந்து வியந்து பார்த்தாள். அம்மாடி, ரொம்ப அழகாதான் வச்சிருக்கீங்க. ரியலி சூப்பர், பென்டாஸ்டிக் என கை குலுக்கி வாழ்த்தினாள். அவள் கைகளில் பஞ்சு வைத்திருக்கிறாளா? அப்படி ஒரு சாப்ட். நான் அவள் கையை பிடித்து திருப்பி பார்த்தேன். என்ன பாக்குறீங்க? உன் கை பஞ்சு போல இருக்கு. அதன் கையில் பஞ்சு இருக்குதான்னு பார்த்தேன். உங்களுக்கு ரொம்பதான் குறும்பு. அப்படியா? நான் வந்தவளுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று காஃபி போட சமையல் அறைக்கு போனேன். சமையல் அறையில் சத்தம் கேட்கவும் உள்ளே வந்தாள். வாவ், சமையலெல்லாம் தெரியுமா? கட்டிக்க போறவ குடுத்து வச்சவ என்று பாராட்டினாள். நான் ப்ரூ போட்டு காபி கலக்கினேன். எனக்கு ஒரு கப் எடுத்துக்கொண்டு அவளுக்கும் ஒரு கப் கொடுத்தேன். அவளும் புன்னகையுடன் வாங்கி குடித்தாள். வாவ், சூப்பர் என்றவள் எனக்கு ஊமா தந்தாள். பிறகு இருவரும் ஆட்டோவில் ஏறி பீச்சுக்கு சென்றோம். நான் அவரிடம் உனக்கு எந்த ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும் என்று கேட்டேன். அவளுக்கு குச்சி ஐஸ் சாப்பிட பிடிக்குமாம். எனக்கோ கப்பு ஐஸ் சாப்பிடதான் பிடிக்கும் என்றேன். இருவருக்கும் பிடித்த ஐஸ்கிரீமை வாங்கி வீட்டில் நன்றாக சாப்பிட்டோம். மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.